காலம் மாறினாலும் நாணயம் அதன் மதிப்பை சொல்லிக் கொண்டேதான் இருக்கும். ஆர்.கே. சேதி அவர்களின் வடிவமைப்பில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலவையுடன் தசம நாணய முறையிலும் 2.83 கிராம் நிறையுடனும் 19 மில்லிமீட்டர் வட்ட அளவும் கொண்டு வெள்ளி வடிவில் துருப்பிடிக்காமல் நீண்ட காலம் மின்னும் தன்மையுடனும் 2011ஆம் ஆண்டு வரை புழக்கத்தில் உள்ளதும் மதிப்பு கொண்ட புதுமையான இந்திய திருநாட்டின் நாணயமே இதுவாகும். நாணயத்தின் முன்பக்க தோற்றம் இந்திய வனவிலங்கு நாணய வரலாற்றின் ஒரு மைல்கல் எனலாம். ஒரு கொம்பு அமைப்புடன் சைவ விலங்காகவும் அமைதியானதும் இந்தியாவின் வனவிலங்கு பாதுகாப்பின் சின்னமாகவும் மிகப்பெரிய நிலவாழ் பாலூட்டிகளில் ஒன்றாகவும் இயற்கையின் அதிசய படைப்பாக விளங்கும் காண்டாமிருகத்தின் படமே இதுவாகும். காண்டாமிருகத்தின் மேல் அமைப்பில் நட்சத்திர குறியீடு குறித்து காட்டுவது நாணயம் அச்சடிக்கப்பட்ட இடமாகும். இந்த நாணயம் கல்கத்தா நாணயசாலையில் அச்சடிக்கப்பட்டதாகும். 2002 அச்சடிக்கப்பட்ட ஆண்டை குறிப்பதாக அமைகின்றது. இந்த நாணயத்தின் மறுபக்க அமைப்பு அசோகர் சிங்கத்தூண், எழுத்துக்கள், இலக்கம் என்பன காணப்படுவதாக அமைந்துள்ளது. அதில் அசோகர் சிங்கத்தூண் மௌரிய பேரரசர் அசோகர் காலத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதாகும். 1950 ஜனவரி 26 முதல் இந்திய அரசின் தேசிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டதாகும். இதில் 4 சிங்கங்கள் 4 திசைகளை நோக்குவதாக அமைந்துள்ளன. இது வலிமை, நீதி, அமைதி, ஒற்றுமை என்பவற்றை கூறுவதாக அமைகின்றது. இந்த சின்னத்தின் கீழ் சத்தியமேவ ஜெயதே, அதாவது உண்மைதான் வெல்லும் என்ற வாசகம் பயன்படுத்தப்படுகின்றது. எழுத்துக்களை அவதானித்தால் ஆங்கிலத்தில் இந்தியா எனவும், அதாவது சர்வதேச அடையாளத்திற்காக ஆங்கிலத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்தி மொழியில் பாரத் எனவும், அதாவது நாட்டின் பாரம்பரிய மொழி 25 பைசா, அதாவது கால் ரூபாய்க்கு சமனான பெறுமதி கொண்ட அமைப்புடன் நாணயத்தின் நாடு, மதிப்பு, அதிகாரம் மூன்றையும் ஒரே நேரத்தில் சொல்வதாக அமைகின்றன. பழமையான நாணயம் மதிப்புள்ள உலோகம் அல்ல, மதிப்புள்ள நினைவகம் என கூறினால் அது மிகையாகாதுதான். மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.